வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். அப்புறம் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, மழை பெய்தால் தெரியும் காஞ்ச மலத்தின் வாசம். இன்னைக்கு எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சாச்சு. பாஜக அவர் கூட்டணி இல்லை, 2026 கூட்டணியும் இல்லை, என்னைக்குமே இல்லை, 2029 இல்லை, 2031 இல்லை. அடுக்கடுக்கா சொல்லிக்கொன்ற அனைத்துமே பொய் என்று இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் விட ஜெயக்குமார் இன்னும் பயங்கரமாக பேட்டி கொடுத்தார். ஆமாம், சிறுபான்மை மக்கள் ஓட்டை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்பதற்காக இருவரும் போட்ட நாடகம் என்பது இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் உண்மை, யார் ஒன்றும் கிடையாது. அதாவது எடப்பாடி யாருடைய ஒரு கூட்டிகிட்டு போகாமல் அவராக போயிட்டார். என்றைக்குமே அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃப்ளைட்டு வரக்கூடிய ஒரு விமான நிலையத்துக்கு, சென்னை விமான நிலையத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாலே வந்துட்டார். 11:20 ஃப்ளைட்டு, 10:20 வந்துட்டு கிடக்குன்னு உள்ளே போயிட்டார். ஆமாம், எந்த ஒரு பேட்டியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு தொண்டர்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சாதான் அவங்க வாத்துக்கு வாழ்க அப்புறம் கொடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, யாருக்குமே தெரியாது. கடைசி நேரத்தில் தான் எடப்பாடி போகிறார் அப்படிங்கிற தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. டக்குன்னு வந்தார், 1 ஹவருக்கு முன்னாலே ஃப்ளைட்டில் உட்காந்துட்டார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நேராக தம்பிதுரை வீட்டுக்கு போயிட்டார். தம்பிதுரை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து தம்பிதுரை அழைத்துக்கு வந்து அப்புறம் கூட எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி எல்லாமே கூட போயிருக்கிறாங்க. 4 பேர் அங்கேயே ஆல்ரெடி முன்கூட்டி அவர்கள் சென்று விட்டார்கள். நாம் முன்பு அமிச்சிட்டாங்க. அதோடு சேர்ந்து அப்படியே அமித்ஷாவை சந்தித்து கேட்டால் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பான். இதையெல்லாம் யார் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் தெரியவில்லை. கட்டாயமாக தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க, அதில் கன்ஃபார்ம். மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, ரைட்டு, ஓகே. அதில் எதுக்கு யாருக்கும் தெரியாமல் செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்புறம் சந்திச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் 4 பேரோட சந்திச்சுட்டு பிறகு அமித்ஷாவோடு தனிப்பட்ட முறையில் சந்தித்திருக்கார். 9 மணிக்கு உள்ளே போனவர் 10:30 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கார் ராத்திரி. 1.5 மணி நேரம் அமித்ஷாவோடு என்ன பேசினார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அது துண்டா இன்னைக்கு தகவலாக வெளியே வந்துருச்சு. ஒன்றும் கிடையாது. அதாவது அவருடைய மூத்த பையன் மிதுன், அவருடைய சகலை அப்பா தான் ராமலிங்கம். அவர் சம்பந்தப்பட்ட கணக்கு வகையில் வரி ஏய்ப்பு 650 கோடிங்கிறத அமலாக்கத்துறை ஒரு வாரத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ஆகும், அப்புறம் அமலாக்கத்துறை வருவாங்க, அப்புறம் ராமலிங்கத்தை தூக்குவாங்க, கைது செய்வாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அனைத்துமே எடப்பாடிக்கு சொந்தமான பினாமி நிலம் அப்படிங்கிறது, பினாமி சொத்து அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. 650 கோடி வரி கட்டவில்லை. ஆனால் ராமலிங்கம் பெயரில், ஈரோடு ராமலிங்கம் பெயரில் கொடுக்கப்பட்ட, எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்ப கொடுக்கப்பட்ட அந்த 4.5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து மேம்பாலங்கள், மற்ற கான்ட்ராக்ட் அனைத்துமே எடப்பாடியினுடைய பினாமியின் அடிப்படையில் சம்பாதித்து கொண்டு, அப்போ அவர் சம்பாதித்த அனைத்துமே கொஞ்சோடு ராமலிங்கம் எடுத்திருப்பார், மற்ற எடப்பாடிக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் வெளியே தெரியாது, எல்லாமே ராமலிங்கத்து பேரில் இருக்கும். இதை அமலாக்கத்துறை ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு, சரி இவ்வளவுக்கு ராமலிங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, உடனே பார்த்தாரு. ரைட்டு, எடப்பாடியை நோக்கி அந்த அமலாக்கத்துறையினுடைய பார்வை போயிடுச்சு. இதன் அடிப்படையில் ஒரு 3 மாசமாவே மிதுன் அமித்ஷாவை பார்க்க பிடிக்கக்குள்ள அண்ணாமலையும் போக பிடிக்கும். அந்த சந்திப்பு நடந்துட்டு தான் இருக்கு அடிக்கடி. அது வேறு விதமான அரசியல் கான்செப்டாக மெழுகு பூசப்பட்டது. இன்னைக்கு தான் தெரியுது, 650 கோடி ஈரோடு ராமலிங்கம் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்.
அது யாருடைய சொத்து? ராமலிங்கம் பேரில் உள்ள சொத்து. ஆனால் எடப்பாடியின் பினாமி சொத்துக்கள் அப்படிங்கிற பார்வை வந்து அமலாக்கத்துறை வந்த உடனே இன்னைக்கு சரி மீண்டும் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது பிடிங்கிடுவாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டுக்கட்டாக அந்த 1.5 மணி நேரத்தில் காமிச்சாங்க. பாருப்பா, உங்கள் அதிமுக எம்எல்ஏக்களுடைய எத்தனை சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்கள், மற்றபடி வரி ஏய்ப்பு சேரெலாம் டாக்குமெண்ட்டாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் தொம்முன்னு போட்டாராம் அமித்ஷா. எடப்பாடி முன்னால் 9 to 10:30 அசந்துட்டாராம் எடப்பாடி. ஆமாம், அதுக்கு முதல்ல திருச்சிக்கு வந்தப்போ கூட மோடி திருச்சிக்கு வந்தப்போ கூட ஓபிஎஸ் ஒரு பேட்டி கொடுத்தார். நான் மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னார். அவ்வளோதான், அவர் ஓபிஎஸ் போய் கொடுத்துருப்பாரு. கொடுத்த உடனே முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையிலே ஏகப்பட்டது. அப்புறம் அது இல்லாமல் அவர்களாக கண்டுபிடித்து மற்ற அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு எடப்பாடி வந்து பகிரங்கமாக அந்த 1.5 மணி நேரத்தில் மிரட்டப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. என்ன மிரட்ட முடியும்? என்ன சொல்ற? 2026 கூட்டணிக்கு ஒத்துக்கிறியா? இல்லாட்டி அவ்வளோதான், எல்லாம் தூசி தட்டப்படும். யார் அந்த ராமலிங்கம்? ஈரோடு ராமலிங்கம் சுண்டா தெரிஞ்சு போச்சு அமலாக்கத்துறை. நீங்கள் தான் அப்படி உங்களுடைய சொத்துக்கள் வந்து அனைத்தும் ஈரோடு ராமலிங்கம் பேரில் இருக்கு. ராமலிங்கத்தை மிரட்டியிருப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராமலிங்கத்தை மிரட்டியிருப்பாங்க. இல்லாட்டி இந்த அளவுக்குலாம் வந்து அமித்ஷாவை போய் பார்ப்பாரு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். எடப்பாடி கேட்டால் வந்து அங்கே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் திறந்த டெல்லி அதிமுக அலுவலகத்தை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கார். பேட்டி கொடுத்தா அப்படியே தம்பிதுரை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட வேண்டியதானே. முன்கூட்டி அதற்காக KP முனுசாமி செல்ல வேண்டும், வேலுமணி தங்கமணி செல்ல வேண்டும், தம்பிதுரையை கூட்டிட்டு எதுக்கு அமித்ஷாவை போய் பார்க்க வேண்டும். ரைட்டு, ஓகே, பார்த்தாரு. ரைட்டு, 25 நிமிஷம் பார்த்துட்டாரு. அப்புறம் தனிப்பட்ட முறையை எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அமித்ஷாவும் எடப்பாடி பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சின் வெளிப்பாடு தான் பகிரங்கமான மிரட்டலாக இல்லாமல் மறைமுகமான ஒரு மிரட்டலாக இன்னைக்கு அமித்ஷாவிடம் வந்திருக்கு. ஆமாம், இவ்வளோ கட்டு டொம்முன்னு போட்டவுடனே அனைத்து தஸ்தாவேஜில் பயிற்சியை போட்டவுடனே அசந்துட்டார் எடப்பாடி. அப்பையும் வந்து விடலை எடப்பாடி. ஆமாம், சொல்லிட்டார். ஓகே தான், 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஓகே. இருந்தாலும் அண்ணாமலை விளக்கிடுங்க. அதே ஒரு டுஸ் வச்சுட்டார் அந்த இடத்துல ஒரு புள்ளி. கட்டாயமாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து இன்னைக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு. அது கட்டாயமாக நடைபெறும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய விருப்பத்துக்கு கட்டாயமாக நடக்கும். அதனால் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில் கான்செப்ட் வச்சு நம்ம பண்ணுவோம். அதற்கு எடப்பாடி ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற தகவல் பகிரங்கமாக வந்தாச்சு. மற்றபடி அண்ணாமலை வந்து எந்த நேரத்திலும் சீட்டு கிழிக்கப்படலாம். ஆமாம், அதுக்கு தான் வந்து அவர் வந்து மீண்டும் பாஜக தலைவர் அப்படின்னு அறிவிக்காமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஒன்றும் அறிவிக்கப்படல. அவர் டைமிங் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அப்படியே விட்டுருக்குறாங்க அறிவிக்கப்படாமல். இப்போ வந்து கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. எடப்பாடி வந்து நேரடியாக போயிட்டாரு, பார்த்தாச்சு. ஆமாம், என்னதான் இருந்தாலும் கீழே விழுந்தோம் ஆனால் மண் ஊட்டலை அப்படிங்கிற கான்செப்டாக அண்ணாமலை விளக்கிடுங்க. மக்களுக்கு வந்து அந்த சந்தேகம் தெரியாது. அது உண்மை தானே. முதல்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. 2024 அண்ணாமலை வழக்குங்க, அண்ணாமலை வழக்கு கூட்டணிக்கு தயார், கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் பாஜக வேறு விதமான திட்டம் தீட்டியது. அதெல்லாம் கிடையாதுப்பா, தனிப்பட்ட முறை மெஜாரிட்டி. அண்ணாமலை தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் தான் ஜெயிப்போம், சாட்டு பூட்டு செக்கால வடக்கால ஒரு சீட்டு கூட வரல. இப்போ அண்ணாமலை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் உடனே கூட நடவடிக்கை எடுத்தால் மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஏன்னா அவர் வேற சர்வதேச அரசியலை படிக்கிறதுக்கு லண்டன் போயிட்டார். அங்கேயே வந்து சீட்டு கிழிஞ்சிருக்கும், இருந்தாலும் விடலை. ரைட்டா, ஏன்னா இன்னும் டைம் இருக்கு, 1 இயர் இருக்கு இல்லையா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில். அதனால் வந்து அப்படியே ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளன் என்னமோ தைரதட்டம் ஃப்ராடு பித்தலாட்டம் என்னத்தையோ உள்ட்டா அடிச்சுக்கிட்டு இந்த வெங்கலக்கடையில் யானை பூந்த மாதிரி என்னத்தை பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த மாதிரி பேச்சு வந்து நாகேந்திரனுக்கும் மற்றபடி தென்காசி ஆனந்தனுக்கும் மற்றபடி பொன்னாருக்கெல்லாம் வராது. HR ராஜா பேசுவா, அப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவா, அப்படி சம்பந்தம் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாகவும்
மத கலவரங்களை தூண்டக்கூடிய அளவுக்கும் பேசுவார். ஆனால் அண்ணாமலை அந்த மாதிரி பேச மாட்டார். அந்த வகையில் கில்லாடி நேக்கா மறைமுகமாக எங்கே குத்துணுமோ அங்கே குத்தி அண்ணாவை பற்றி எம்ஜிஆரை பற்றி இப்படியே பேசியே இங்கே அதிமுக நாசமாக பண்ணி இன்னைக்கு வந்துட்டார். ஆமாம். அப்புறம் எடப்பாடி மிதுன் பையனோட மிதுனோட சேர்ந்து அங்கே பார்த்தாரு. எப்போ என்னால் தானப்பா கூட்டணி முறிஞ்சுன்னு சொல்கிறீங்க, நானே வர்றது வல்கரா இந்த 2 மாதம் நடைபயணத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கி அமித்ஷாவை வந்து எடப்பாடி வந்து சந்திச்சிட்டார். ஆமாம். இனிமேல் வந்து பாஜக அதிமுக கூட்டணி பகிரங்கம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டால் அடுத்த நாளே அமித்ஷா பதிவு போட்டார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும். முடிஞ்சு போச்சு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்களுடைய கூட்டணி அதிமுக, பாமக, அப்புறம் பாஜக, மற்ற இவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற கான்செப்ட் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஐஜேகே சோன்ஸ் எல்லாமே சேரக்கூடிய சமயத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை பிடிக்கும் சொல்லி கூட இன்னைக்கு சொல்லிட்டார். ஆமாம், பதிவு போட்டிருக்கார். அந்த பதிவு வந்து இந்த அளவுக்குலாம் போட்டது கிடையாது. யாரு? அமித்ஷா. திடீர்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடியோடு சந்தித்த உறவு. ஆமாம், அதான் அடிப்படை, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வகையில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித் மக்கள்லாம் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. வருங்காலங்கள் இன்னும் 6 மாதம் பொறுத்திருப்போம் முதல்ல சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், இன்னும் 6 மாதம் கூட பொறுத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 650 கோடி வரியை பிடிக்குது இல்லையா? ஆமாம், ராமலிங்கத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அப்புறம் அவர் வளரிடுவார். என் சொத்து எதுவுமே இல்லையாது, அத்தனை எடப்பாடியோடைய சொத்து. நான் வந்து அவருடைய பினாமி. அவன் அதை ஒத்துருக்காட்டி இன்னைக்கு அமித்ஷாவை போய் வந்து எடப்பாடியை சந்திச்சிருக்க மாட்டார். கேப்பா நீ அதை எப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா. ஏன்னா ஒரு சம்பந்திங்கிற முறையா 2வது சம்பந்தி, ஒன்று விட்ட சம்பந்தி, அதனால வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பான்னு சொல்லியிருப்பார். அதனால வந்து மிரட்டியிருப்பாங்க. அவரும் உண்மையை சொல்லியிருப்பார், ஈரோடு ராமலிங்கமும். ஆமாம், அதனால் வந்து இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது. ஆமாம், இந்த வகையில் எல்லோருக்கும் ஆமாம் சந்தோஷமே இல்லையா? ஆமாம், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.